தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, மீண்டுமா இந்த புதன்கிழமை திருவருகை காலம் 2ஆம் வாரம் அமைதியை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புதன்கிழமையில் அவரை துதித்து சூசையப்பர் நாள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சூசையப்பர் ஆலயத்தில் இருக்கிறேன். வல்லமையான சூசையப்பர் ஜெபத்தில் அவர் குடும்பத்துடைய பாதுகாவலர் ஆண்டவர் அவரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த சூசையப்பர் குடும்பத்துடைய பாதுகாவலர். நம்ம குடும்பத்துக்காக அவர் ஜெபிப்பாராக. அவரை ஆராதிக்க ஆண்டவரை ஆராதிங்க. சூசையப்பர் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்பாராக. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, குடும்பத்துக்காக துதிக்கிறேன் நன்றின்னு சொல்லுங்க. உங்க வேதனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் இந்த ஆண்டவரிடம் குடும்பத்தை அர்ப்பணிங்க. உங்க பிள்ளைகளை அர்ப்பணிங்க. உங்க வீட்டில் உள்ள நிலைகள் ஒவ்வொன்றையும் இந்த இறைவனிடம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ எங்கள் இறைவா, எங்களை ஆசீர்வதிங்க. மீண்டுமாய் ஒரு நாள், மீண்டுமாய் ஒரு ஆராதனை, மீண்டுமாய் துதிக்க, குடும்பத்திற்காய் ஜெபிக்க, என்னை ஆசீர்வதிக்க அப்பா எங்களை தேடி வந்திருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக வந்திருக்கிறாரு. நன்றி அப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் பேரில் மத்தேயு நற்செய்தி 4:19, என் பின்னே வாருங்கள். ஆண்டவர் பின்னாடி போவோம். நம்ம குடும்பத்தை ஆண்டவர் பின்னாடி கொண்டு போவோம். ஆண்டவர் பின்னாடி நம்ம நிற்கிற பொழுது நம்ம குடும்பம் தோல்வி அடையாத அன்பர்களே. அடுத்த வாரத்தை தருகிறோம் பாருங்க, மத்தேயு 22:4, விருந்துக்கு வாருங்கள். அவர் பின்னாடினா அவர் ஒரு விருந்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது விருந்து. உன் குடும்பம் மீண்டும் வாழும் என்பது விருந்து. உன் வீட்டில் உள்ள நிலைகள் மாறும் என்பது விருந்து. உன் நிலைகளை மாற்றி நான் நன்மையை உன் குடும்பத்துக்கு தருவேன் என்பது விருந்து. இறை வார்த்தை தருகிறேன். மத்தேயு 25:21, என் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளவா. அவர் மகிழ்ச்சி பேரின்பம், அவர் மகிழ்ச்சி ஆசீர்வாதம். இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நம்ம ஆண்டவர் தருகிறார். என் மகிழ்ச்சியில் பங்கு கொள்வது. இந்த ஒளியினுடைய அமைதியை பற்றி தியானிக்கிற வேளையில இந்த 2ஆம் வாரத்தில் ஆண்டவர் மார்க் நற்செய்தி 8:34, சிறுவர்களை தடுக்காதீர்கள். ஆண்டவர் பின்னாடி போவதற்கு தடை எதுவோ அதை நீக்குங்க. குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு எது தடையோ அதை நீக்குங்கள் அன்பர்களே. சிறுவர்களை வரவிடுங்கள் அப்படின்னா தடுக்காதீங்க என்றார். அப்போ உங்க வீட்டுல நீங்க ஆண்டவர்கிட்ட வருவதற்கு, நீங்க குடும்ப ஜெபம் ஜெபிக்கிற அந்த நேரத்துல எந்த வேலை உங்களை தடுக்குது அதை தூக்கி ஓரமா வைங்க. குடும்ப ஜெபத்தை அமர்வதற்கு இது தடுக்குது, டியூஷன் தடுக்குது, இல்ல இந்த வேலை தடுக்குது, இந்த எங்களால வர முடியல, அதை ஓரம் கட்டுங்க. ஏன்னா அந்த குடும்ப ஜெபம் எல்லாத்தையும் பெற்று தரும். இந்த குடும்ப ஜெபம் உங்க குடும்பத்துல அமைதியை உண்டாக்கும். நீ குடும்பமா ஜெபிக்காத பொழுதுதான், நீ ஜெபித்தாலும் உங்க வீட்டுக்காரர் சரி இருக்க மாட்டார், நீ ஜெபித்தாலும் உன் மனைவி சரி இருக்க மாட்டாங்க, நீ ஜெபித்தாலும் அம்மா சரி இருக்க மாட்டாங்க, அப்பா சரி இருக்க மாட்டாங்க, நீ ஜெபித்தாலும் பிள்ளைங்கள் சரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் ஒன்னா உட்காந்து ஜெபிக்கல. நான் குடும்பமாக உன்னை அழைத்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை தருகிறேன் பாருங்கள், யோவான் நற்செய்தி 1:30, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். சீடர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, நீரா மெஸ்ஸியா அப்படின்னு வந்து கம் அண்ட் see, வந்து பாரு அப்படின்னு என்கிறார். யோவானுடைய சீடர்களிடம் வந்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட வருவோம், ஜெபித்து பாருங்கள் நான் சொல்றேன், ஜெபமாலையை தாங்கி பாருங்கள் நான் சொல்றேன். ஆண்டவர் வல்லமை உங்க குடும்பத்துக்கு அபிஷேகமா இருக்கும். அடுத்த வார்த்தை இருக்கிற யோவான் நற்செய்தி 4:43, என்னை பின்தொடர்ந்து வா. அப்படின்னா நடுவில் வேற யார் பின்னாடியும் போயிடாத, வேற எதுக்கும் அடிமையாய் போயிடாத. ஒருவேளை விழலாம், விழுவதுதான் இயல்புதான், மனுஷன் விழுந்துருவான் தான், தப்பு பண்ணிடுவான் தான், திரும்பி வா, திரும்பி பின்னாடி வந்து நின்றுடு. நம்ம ஒரு முறை தப்பு பண்ணிட்டா அவள்தான், ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் அப்படி நம்மளே நினைத்து கொண்டு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவு கட்டி கொண்டு நம்ம அதிலே கடந்து போய் விடுகிறோம். இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, வா, நான் உன் காணாமல் போனதை தருவதற்கு வந்த கடவுள் இவார், என் பின்னே வா, தொடர்ந்து வா. 7:37 யோவான் நற்செய்தி, தாகமாய் இருப்பவன் என்னிடம் வரட்டும். உங்க வீட்டுல நீங்க தாகமா இருக்கிறீங்களா? ஐயோ எங்க வீட்டுல இது நடக்கலையே என்ற தாகம், எங்க வீடு சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறதே என்ற தாகம், பொருளாதார நெருக்கடியில் நான் இருக்கிறேனே, மற்றவர்கள் வீட்டில் இருக்கிற பொருளாதாரம் எங்க வீட்டில் இல்லையே என்ற தாகம், எனக்கு சரியா வீடு இல்லையே என்ற தாகம், என் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலையோ திருமண வாய்ப்புகளோ அமையாம இருக்கிறதே என்ற தாகம். நீ தாகமா இருக்கியாவா? இந்த கிறிஸ்துமஸ்ல அதை நான் போக்குகிறேன். உங்க வீட்டுக்கு அமைதி வரும், உங்க வீடு அமைதி நிலவும். அடுத்த வார்த்தை தருகிறேன் பாருங்கள், யோவான் நற்செய்தி 21:12, உணவருந்த வாருங்கள். மீண்டும் சொல்றார் ஆண்டவர், உணவருந்த வா.
என்கிட்ட வா, நான் உனக்கு உணவை கொடுக்கிறேன். வாழ்வின் உணவு, ஆசீர்வாத உணவு. உணவுனா என்ன? உணவு சாப்பிடலன்னா நம்ம இழந்துருவோம் ஏதாவது உயிரை. உணவு சாப்பிடலன்னா நம்ம துவண்டு போயிடுவோம், ஆக்டிவா இருக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய உணவு என்பது நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த உணவு இல்லாமல் இருக்கும்போது வாழ்வ, ஆனா ஆசீர்வாதத்தோடு வாழ்வியான்னு தெரியாது. நன்மை தீமை அறிந்து செயல்படுவியான்னு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டவர்கிட்ட வருகிற பொழுது இந்த உணவு நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆசீர்வாதம் வேணுமா? வந்துருங்க. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அன்பர்களே. அவர்கிட்ட ஜெபிங்க அன்பர்களே. வல்லமை, அபிஷேகம், ஆசீர்வாதம் இந்த நாளில். எனவே இந்த புதன்கிழமை குடும்பத்துக்காய் ஜெபிக்கிற வேலையில இந்த இறை வார்த்தையெல்லாம் கொடுத்தேன். மத்தேயு 4:19, மத்தேயு 22:4, மத்தேயு 25:21, மார்க் 4:34, யோவான் 1:39, யோவான் 1:43, யோவான் 7:37, இறுதியாக யோவான் 12:12. உணவருந்த வாருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் தியானிங்க அன்பர்களே. இந்த வார்த்தை இந்த வாரத்துக்கு, இந்த நாளுக்குரிய வார்த்தைகள், இது ஆசீர்வாத அபிஷேக வார்த்தைகள். ஆண்டவர் விருது படைக்கிறார். ஏன்னா இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார். இன்றைக்கு நற்செய்தி புதன்கிழமை மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28-30. எனவே அதுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் தந்தேன். என்ன அந்த நான் உன் சுமையை போக்குகிறேன் என்பது, நான் உன்னை அழைக்கிறேன் என்பது எதை தருகிறது என்றால் இந்த இறை வார்த்தையை தருகிறது. நான் உனக்காக இருக்கிறேன், உன் வீட்டுக்காக இருக்கிறேன் என்று. செபிப்போமா? உன் வீடை ஒப்பு கொடுத்து செபிங்க. நன்றி அப்பா, வல்லவரே, நன்றி, நல்லவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க தொடுங்க, வழி நடத்துங்க ராஜா. அபிஷேகத்துல நிக்க வைங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்துல நிக்க வைங்க ஆண்டவரே, வல்லமையில நிக்க வைங்க ராஜா. இந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக, ஒப்பு கொடுக்கிற குடும்பங்கள் அபிஷேகமா இருப்பதாக ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. ஓ நற்கருணை ஆண்டவரே. பிள்ளைகள் என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறாங்க, என்னவெல்லாம் ஃபாதருக்காக ஜெபிங்க, இதுக்காக வேண்டுங்க, இது மாறணும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பாதத்தில் வைக்கிறேன். வல்லமையான இறைவங்களை தொடுவாராக. இந்த புதன்கிழமை சூசையப்பர் உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை அபிஷேகமாய் தருவாராக. உங்கள் வீடு கட்டப்படுவதாக. ஆசீர்வாதத்தில், அபிஷேகத்தில், வல்லமையான நற்கருணை ஆண்ட பேரில் உங்கள் வீடு கட்டப்படுவதாக. நீ வாழ்வாயாக. ஆண்ட பேரில் அபிஷேகமாக இருப்பீங்க. வல்லமையான இந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை யாருக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.